இன்னைக்கு நிறைய பேர்த்தினுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத திஷ்டிக்காய் உடைப்பாங்கல்லங்க, நீர் பூசணிக்காய் உடைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஓப்பனா உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஒரு காலத்துல நான் நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் மிதிவண்டியில சைக்கிள்ல போனாரு. அதை பார்த்து என்னோட மனசு நம்மளும் சைக்கிள் வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு. நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது எனக்கு கடன் எதுவுமே இல்லை. கொஞ்சம் வருடங்கள் கழிச்சு மிதிவண்டி ஒன்று வாங்கினேன். நான் மிதிவண்டியில போக ஆரம்பிச்சேன். அப்போ என்னோட கடன் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா. சில காரணங்களுக்காக 10,000 ரூபா கடன். சரிங்களா? நான் மிதிவண்டியில போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் டிவிஎஸ் 50ல வர்றாரு. அதை பார்த்து என்னோட மனசு நம்மளும் டிவிஎஸ் 50ல போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டது. சரியா? கொஞ்ச நாள் கழிச்சு டிவிஎஸ் 50 வாங்கினேன். அப்போ என்னோட கடன் பார்த்தீங்கன்னா 50,000. சரிங்களா? சில காரணங்களுக்காக வாங்கின கடன். நான் டிவிஎஸ் 50ல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பைக்கில் போகிறத பார்த்து நம்மளும் பைக்கில் போகணும் அப்படின்னு சொல்லி என்னோட மனசு ஆசைப்பட்டது. அப்போ என்னோட கடன் பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபா. பல காரணங்களுக்காக வாங்கின, சில ஆடம்பர விஷயங்களுக்காக வாங்கின கடன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 1,00,000 ரூபா கடன். நான் பைக்கில் போயிட்டு இருக்கிறப்போ கார் நிறைய போகுது. நம்மளும் கார் வாங்கணும் அப்படின்னு ஆசை. சரிங்களா? இப்போ என்னுடைய கடன் 10,00,000 ரூபா. ஸோ இதுதான் இன்னைக்கு நிறைய பேர்த்துடைய மனநிலையா இருக்குது, உண்மையா இருக்குது இல்லைங்களா? எதுக்காக கடன் வாங்குறோம் அப்படின்னு பார்த்தா நம்ம தேவைக்காக தான் வாங்குறோம். பட் நம்ம வரவுக்குள்ள செலவுகள் செஞ்சு பழகிட்டோம்னா கடன்கள் அதிகமாகாது. தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டோம்னா கடன் அதிகமாகாது. இதுதான் இன்னைக்கு நிறைய பேர்த்துடைய மனநிலையா இருக்குது. இது போஸ்ட்ல காலையிலேயே போட்டிருந்தேன். பட் அது சின்ன எழுத்துக்களா இருந்ததுனால நிறைய பேர் படிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இப்போ டைமே கிடையாது. அடுத்தவங்க என்ன போடுறாங்கிற படிக்கிறதுக்கெல்லாம் டைம் கிடையாது. ஸோ வீடியோவை போட்டோம்னாவது கவனிப்பாங்க அப்படிங்கறதுக்காக தான் ஸ்வைப் பண்ணும்போது அப்படியே ஏதோ கொஞ்சம் பார்ப்பாங்கறதுக்காக மறுபடியும் வீடியோவாக போட்டேன். ஓகேங்களா? டாட்டா, பாய் பாய்.